இருக்கும் பிரதமர் மோடி அவருமே பல வெளிநாடுகளுக்குலாம் வந்து போயிட்டே தானே இருக்காரு. ஆமா 2021 2025 வரைக்கும் சுமார் 43 நாடுகளுக்கு வந்து போயிருக்காரு. அதுக்கான செலவுன்னு பாக்குறப்ப 462 கோடி வந்து செலவாயிருக்கு. இதுல அதிகபட்சமா அந்த 5 வருஷத்துல போனதுன்னு பாக்குறப்ப 4 முறை அமெரிக்காவுக்கு தான் பயணம் மேற்கொண்டிருக்காரு. போய் என்ன பயன்? அது 74.4 கோடி வந்து செலவு பண்ணிருக்காரு. பட் ஒரே பயணத்தில் அதிகமா செலவு செய்யப்பட்டதுன்னு பாக்குறப்ப அது பிரான்ஸ் தான். சுமார் 25 கோடி செலவு பண்ணிருக்காங்க அந்த ஒரு பயணத்துல மட்டுமே. யூரோப் கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறதுனால அது மட்டும் இல்லாம இந்த செலவுங்கிறது அவர் போக்குவரத்து செலவு மட்டும் இல்ல, அங்க டான்ஸ் ஆடுறது அவர் கொடுக்குற வரவேற்புக்கெல்லாமும் இந்த அரசு காசு செலவு பண்றாங்கன்னு காங்கிரஸ் வந்து சொல்றாங்க. பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நாங்க செலவு பண்றோம், அதுக்கு மேல நாங்க வருமானத்தை ஈட்டிட்டு வர்றோம், அதோட பல மடங்கு ஈட்டிட்டு வரோம் அப்படின்னு. நம்ம பார்த்தப்ப 4 முறை போயிட்டு வந்தாப்புல 50% டாரிஃப் போட்டாரு. போட்டு இப்பதான் 18 கொண்டு வந்துட்டாங்க. அது கொண்டு வந்துட்டாங்கல்ல. 3 இருந்தது 18 ஆயிருச்சு. அதை இப்போ நம்ம பேச முடியாது. 3% 18 ஆனதை. ஆனா இன்னைக்கு என்னன்னா அதுல ஒரு சின்ன ரிலீஃப் மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த $500 பில்லியன் வாங்கியே ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, அது வாங்குறதுக்கு ஒரு உத்தேசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்க இருந்து வர வேளாண் பொருட்களுக்கு டாரிஃப் 0ங்கிற மாதிரி சொல்லியிருந்ததை அது வந்து கிடையாதுங்கிற மாதிரி அந்த அம்சத்தை நீக்கியிருக்காங்க.